எடுக்கிற சல்லிக்கு கண்ட்ராக்டை செய்யணும்னு சொன்னால் வீட்டுவல்லேருந்து செய்யுங்க. மிம்பரை யூஸ் பண்ண வானம், பள்ளியிட மிம்பரை யூஸ் பண்ண வானம் உங்களோட கண்ட்ராக்டை செய்கிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷேக் முர்ஷித் அப்பாசிக்கு பேசுகிற சின்ன ஒரு சப்ஜெக்ட். நேற்று வெள்ளிக்கிழமை, அதாவது ஜும்மாவுடைய நாளில் தெஹிவல இப்னீசர் பள்ளியில், தெஹிவல இப்னீசர் ரோட்டில் இருக்கிற அந்த ரஹ்மான் மஸ்ஜிதில் ஜும்மா ஓதுனீங்க நீங்கள் முர்ஷித் அப்பாசி அவர்களே. நீங்கள் உங்களுக்கு ஒரு நாடால், அதாவது சவுதியால், அப்படி இல்லாத சவுதியில் சம்பந்தப்பட்ட சில நிறுவனங்களால் உங்களுக்கு தவா என்ற பணியில் சில பேமெண்ட்டுகளை தந்தா, சில குடுப்பணுகளை தந்தா, அப்படி இல்லாட்டி சில பெனிஃபிட்டுகளை தந்தா, அதை நீங்கள் எடுத்து அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேவைகளையும் தான் அந்த வீட்டிலேருந்து செய்யுங்க, இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸ்லேருந்து செய்யுங்க. அதுக்காக வேண்டி பள்ளியிட மிம்பரை யூஸ் பண்ணி சமூகத்துக்கு இடையில் ஃபித்னாவை உண்டாக்காங்க, சமூகத்துக்கு இடையில் ஃபித்னாவை உண்டாக்காங்க. இப்போ நேற்று நீங்கள் பண்ணினா அந்த ஹுத்துபா, அந்த ஜும்மாவில் அந்த பண்ணினா ஹுத்துபா எவ்வளோ பெரிய ஃபித்னா வேண்டிய சமூகத்தை உண்டாக்கி, இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஃபித்னா உண்டாக்கிது. நான் பார்த்தேன், ஒரு சகோதரர் ஒரு வாய்ஸ் கட் போட்டிக்கிறாரு உங்களோட அந்த பயானுக்கு பிறகு. அவர் பேசினே பிள்ளை, டோட்டலி பிள்ளை. அவர் படித்த ஒரு மேதையுமாய் பேசுகிறார், பழைய சம்பவத்தை பற்றி பேசுகிறார், பாரிஸ் அந்த நடந்த சொல்லாத காலத்தில் நடந்த அந்த சம்பவம் பற்றி பேசுகிறார், அந்த சூரத்து ரூம் அந்த இறக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நேற்று ஜும்மாவுதின் அந்த தெய்வல மௌலவியை துண்டு துண்டா வெட்டி ஜூல பேத்து பண்டிகளுக்கு தின்ன கொடுக்க சொல்கிறார். துண்டு துண்டா வெட்டி பண்டிகளுக்கு தின்ன கொடுக்க சொல்கிறாரு. ஏண்டா நாய்க்கு கொடுக்குவானுமா? நாய் நன்றி உள்ள மிருகமாம். ஆனால் அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளல. அவர் டோட்டலி பிழை. அவர் ஒன்றாவது அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அது ரெண்டாவது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அடுத்து அவர்கிட்ட தலையை கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய்த்து செக் பண்ண செல்லணும். என்ன அந்த மாதிரி பேசுகிறேன்டா. நான் ஏன் என்ன செல்ல வாரமுடா ஹசரத், இந்த அளவு மக்கள் உங்களோட வெறுப்பில் பேசுகிறேன்டா, என்ன காரணம்? ஈரான்ட ஓர், இந்த இஸ்ரேலோட அமெரிக்காவோட ஈரான் செய்கிற ஓர், அது எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதில் இருக்கிறவங்க ஷியாவாய்க்கட்டும், வேறு கொள்கையில் மாற்றம் உள்ளவர்கள் ஆயிக்கட்டுமே, அல்லாவை ரப்பா ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிற நாடே ஹசரத். அதில் சில பாதி ஷியாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியா ஏற்றுக்கொண்டு மீக்கிறாங்களே ஹசரத். நேற்று உங்களுடைய மற்ற சைட் பாருங்கள், நேற்று நீங்கள் பண்ணின ஹுத்துபாக்கு மற்ற சைட் கலம்பு கிராண்ட் மொஸ்க் அந்த பள்ளியில் பண்ணுற ஹசரத்தை ஜும்மா கேளுங்க. அவர் எவ்வளோ பஸ்தா சொல்லி கொண்டு வாரான்னு சொல்லி. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஐடியா அந்த அகல் யுத்தத்துக்கு எவ்வளோ பஸ்தா சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் என்னாண்டா உங்களோட பர்சனல் பிரச்சனை, உங்களோட பர்சனலாக யாரையோ சந்தோஷப்படுத்த, யார்கிட்டையோ எடுக்கிற பெனிஃபிட்டுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்த நீங்கள் பள்ளியிட மிம்பரை யூஸ் பண்ணினீங்க. பிள்ளை ஹசரத், இந்த ஈத்தான ஹசரத் எங்கள் சமூகத்தில் இருக்கிற பெரிய ஒரு பிழை. சில மூத்த உலமாக்களும் இதே பிள்ளையத்தானே செய்கிறாங்க, செய்வாங்க. அவங்க என்னண்டா அவங்களுக்கு யாராவது என்னையாவது பர்சனலாக பேசினா, அப்படி இல்லாட்டி அவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசினா, இல்லாட்டி அவங்க செய்கிற பிஸ்னஸை பற்றியோ குடுக்கல் வாங்கலோ பற்றி பேசினா, அவங்க அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஆன்சர் பண்ணுற இல்லையா சார்? அவங்க என்ன செய்கிறது? மிம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து இந்த வேலையில் செய்யாங்க. நீங்கள் எல்லாம் மௌலவிமார், மார்க்கத்தை சுமந்தவங்க. கேட்டால் சொல்லுவீங்க மௌலவிமார்க்கு ஏசக்கூடாது, ஏசினா 7 தலைமுறைக்கு இல்மு வராதுன்னு ஒரு பொய் ஒரு கதையோட சொல்லுவீங்க, ஹதீஸோட சொல்லி பயம் காட்டுவீங்க. என்ன ஹசரத், இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பள்ளி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தை பேசுகிறாங்க. என்ன ஒரு வீடியோ ஒன்று போது என்ன சொல்கிறாங்க? வீஸ் லங்கா இம்தியாஸ் ஆஜியாட்ட பள்ளி, அவருடைய பள்ளி. அவர் அந்த பள்ளியை கட்டுறதுக்கு முன்னுக்கு நீண்டார் கொஞ்சம். ஆனால் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ தனவந்தர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தனவந்தர் பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்தார். ஆனால் அவர் பேர் சொல்ல புரியமில்லாதவர், பப்ளிசிட்டி புரியமில்லாதவர். அப்படி கொடுத்து கெட்டப்பட்ட பள்ளிக்கு என்ன சொல்கிறாங்க? நேற்று வீஸ்லங்கா இம்தியாஸ் ஆஜியாண்ட பள்ளியில் தான் பேசிக்குது. சரியா? அப்போ அந்த பள்ளிக்கும் ஒரு கெட்ட பேர். அந்த பள்ளிக்கு முன் வந்து அந்த
வந்த தனவந்தருக்கு கெட்ட பேர். ஏன்? உங்களோட ஒரு கண்ட்ராக்டை நீங்கள் செய்ய போனதால், உங்களோட சுயநலத்துக்கு நீங்கள் செய்ய போன அந்த கண்ட்ராக்டால் உங்களோட விளக்கத்தை நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் வேண்டிய கொடுத்தீங்க. அதே நாங்கள் பார்த்தோம் ஃபேஸ்புக்கில். அதுலேயும் சொல்லி போட்டு நேற்று அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் கேள்வி கேட்க வந்தாங்க. அவங்க என்ன சொல்லித்தர வந்தாங்க? நீ கடைசியாக செல்ல வந்தீங்க. அந்த கேள்வி கேட்டவங்க வடிகட்டிய முட்டாள்கள்மா என்ற ஒரு வேர்டு செல்ல வாரி அது அவங்களுக்கு வருவதில்லை. அவங்களுக்கு நாங்கள் அதையும் கேட்டோம். அந்த கேள்வி கேட்டவங்கள வடிகட்டிய முட்டாள்கள் என்ற மாதிரி தான் செல்ல வந்தீங்க. அது உங்களுக்கு வருவதில்லை அந்த வேர்டு சொல்கிறதுக்கு. நீங்கள் பிழையே செஞ்சு போட்டு சமூகத்தை பிளவுபடுத்துகிற பெரிய ஒரு பிழையே செஞ்சுட்டு அதை கேள்வி கேட்ட வந்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வேர்டை பாருங்கள். ஒரு சின்ன புள்ள செல்லுமே ஹசரத் ஈரான் வாரில் ஈரான் செய்கிற சரியண்டு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவோட பேஸ்வலுக்கும் அடிக்கிறது சரியன்றது ஒரு சின்ன புள்ள செல்லுமே ஹசரத். ஏன் இந்த கடைசி 2 வருஷமாக அந்த காசாக்கு அந்த இஸ்ரேல் செஞ்ச அநியாயம் ஹசரத், அது உங்களுக்கு விளங்குது இல்லையா ஹசரத்? நீங்கள் சொல்றீங்க அரபு நாட்டு தலைவருக்கு பதுவா செய்வான்னு துவா செய்யுங்க. கட்டாயமாக நீங்கள் செய்யத்தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட எடுக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. அவங்க செய்கிற அநியாயத்துக்கு எப்படியா சொல்றது நாங்கள் துவா கேட்குறேன். அது பசந்தா உங்களுக்கு அவங்களோட பயானுக்கு நல்ல ஒரு விளக்கம் தாராரு சகோதரர் ரஸ்மின் அவர்கள். அல்ல அவர்கள் ரஹ்மத் செய்யணும். நல்ல ஒரு விளக்கம் உண்டு உங்களோட பயானுக்கு தாரார். நான் அதையும் கேட்டோம். நீங்கள் பண்ணின ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. மார்க் அடிப்படையில் ரிப்ளை பண்ணுறாரு. நீங்கள் ஏன் துவா செய்ய சொல்கிறீங்க? ஏன் பதுவா செய்யக்கூடாது? அதுக்குண்டான ஒவ்வொரு உங்களோட கருத்துக்கும் அவர் பதில் சொல்கிறார். மார்க் அடிப்படையில் பதில் சொல்கிறார். ஆகவே தயவு செய்து சமூகத்தை பிளவுபடுத்த வேணும். சமூகத்துக்கு இடையில் பிரச்சனையை கொண்டாட வேணும். உங்களோட சொந்த சுயநலத்துக்காக வேண்டி சமூகத்தில் பிரச்சனையை கொண்டாடுறாங்க, பிரச்சனையை உண்டாக்காய்ங்க என்றதை நீங்கள் பிள்ளையே செஞ்சு சும்மாலேயும் பிள்ளையே செஞ்சுட்டு விளக்கத்தில் சொல்லி உங்களோட விளக்கம் எடுத்துட்டு வருவது ஐயம். நீங்கள் செஞ்சே சரிமாய் தான் பேசுகிறீங்க. கேள்வி கேட்க வந்தவங்க வடிகட்டிய முட்டாள்கள்ன்ற மாதிரி பேசுகிறீங்க. உங்களோட எல்லாம் பாதுகாக்கணும் மசரத். உங்களோட எல்லாம் பாதுகாக்கணும். நீங்கள் தான் நாளைக்கு மிம்பர்லேயே சமூகத்தை திருத்த போகிறீங்க. நீங்கள் தாரணைகளுக்கு தெரியா, நாங்கள் தாரணை உங்களுக்கு தெரியா. ஆனால் சமூகம் என்ற ஒரு அடிப்படையில் பேசுகிறோம். தயவு செய்து இதை மாதிரி பர்சனல் உங்களோட எஜெண்டாக்களை உங்களோட வீட்டுவல்லையோ இல்லாட்டி உங்களோட சொந்த இடங்களில் வச்சுக்கோங்க. பப்ளிக் மேடைகளை மிம்பராக யூஸ் பண்ணாங்கன்றதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.